அவருக்கு காது இருக்குது, அவருக்கு கண் இருக்குது, நம்மளை பார்க்கிறாரு. அவர் அதை கேட்டு கேட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. எடுத்த உடனே சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றாரு. இதை ஒருவேளை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, பயப்படாத, பயப்படாதீங்க. யார் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாலும் பயப்படாதீங்க. உங்க கணவரே வந்து உங்களை பார்த்து சொல்லட்டும், நீ எனக்கு வேணாம், நீ ஒழிஞ்சு போ, நீ மாறிட்ட, நீ எப்படியோ இருக்கிற, நீ வேற மாதிரி இருக்கிற, பொறுமையா இருங்க, பயப்படாதீங்க. உங்க மனைவி வந்து சொல்லலாம், நீ போ, எனக்கு வேணாம், நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாத. கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, அதுக்குதாங்க கர்த்தர் நமக்கு தேவை. நம்மளுடைய வாழ்க்கையில மனுஷன் எந்த பயத்தை கொடுத்தாலும், எந்த பயப்படாத சொன்னா கூட கர்த்தர் சொன்னாக்க சூப்பர்ங்க. அவர் பாருங்க, எடுத்த உடனே ஆண்டோடைய பாதத்துல விழ கத்துக்கிட்டாரு. பிரச்சனை வரும்போது போய் ஆண்டோடைய பாதத்துல விழுங்க, மனுஷன் பாதத்துல விழாதீங்க. எப்ப பாரு நிறைய பேர் வேலை வேணுமா, அந்த அரசியல்வாதி கிட்ட போய் காலில் விழுந்துரு நேரம். அம்மா அப்பா சொல்லி தருவாங்க, விழுந்துரு நேரா போய் விழுந்துரு. அந்த அரசியல்வாதி கையில விழுந்துரு, அந்த பிரின்சிபல் கையில விழுந்துரு, அந்த ப்ரொஃபஸர் கையில விழுந்துரு, அந்த கட்சிக்காரர் கையில விழுந்துரு, அந்த காலில் விழுந்துறேன் போயிட்டு அப்படியே சிலெல்லாம் விழ கத்து கொடுப்பாங்க. இவர் இயேசுவின் பாதத்துல மட்டும்தான் விழுந்தார்.